वक्रतुंड महाकाय सूर्यकोटि समप्रभा अभिघ्नं गुरुमे देव सर्वकार्येषु सर्वदा। श्री गुरुभ्यो नमः। वक्रतुंड महाकाय सूर्यकोटि समप्रभा अभिघ्नं गुरुमे देव सर्वकार्येषु सर्वदा। உலகத் தமிழ் வாழ் பக்த கோடிகள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். இந்த பதிவில் இந்த வார ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திக்க போறோம். 16/2/2025 முதல் 22/2/2025 வரை இந்த வாரத்திற்கான சிறப்பு ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திக்க போறோம். இந்த வாரத்தில் முதல் பகுதியில் நவக்கிரகங்களுடைய நிலைகளை நாம் சிந்திக்கும் பொழுது ரிஷப ராசியிலே குரு பகவான் அருள் புரிகின்றார். மிதுன ராசியிலே செவ்வாய் பகவான் அருள் புரிகின்றார். கன்யா ராசியிலே சந்திர பகவான் கேது பகவான் அருள் புரிகின்றார். கும்ப ராசியிலே சூரிய பகவான் சனீஸ்வர பகவான் புத பகவான் அருள் புரிகின்றார். மீன ராசியிலே ராகு பகவான் சுக்கிர பகவான் அருள் புரிகின்றார். அனுகிரகபத நவ கிரகங்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். இந்த வார ராசி பலன் நிகழ்ச்சியில நவக்கிரகங்களுடைய இயக்கங்கள்ல சூரிய பகவான் சனீஸ்வர பகவான் சேர்ந்து கும்ப ராசியில சஞ்சரிப்பதும், மீன ராசியிலே ராகு பகவான் சுக்கிர பகவான் சேர்ந்து சஞ்சரிப்பதும் எந்தெந்த தாக்கங்களை எந்தெந்த ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு ஏற்படுத்துகின்றன என்பதை தெளிவாக நாம் சிந்திக்க போறோம். ராகு பகவான் சுக்கிர பகவானுடைய சேர்க்கையை தெளிவாக மாசி மாதத்தினுடைய ராசி பலன் நிகழ்ச்சியிலே குறிப்பிட்டிருக்கோம். அதோடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம். அதையும் பக்தர்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு எதிர்கால திட்டங்களை திட்டமிடுவதற்கு இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்கும். இந்த பதிவில் சூரிய பகவான் சனீஸ்வர பகவான் கும்பராசியில சேர்ந்து சஞ்சரிக்கக்கூடிய காலத்தில் எந்தெந்த ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு எந்தெந்த மாற்றங்களும் ஏற்றங்களும் நாடி வரப்போறது அப்படிங்கக்கூடிய சிந்தனையோட சூரிய பகவான் சனீஸ்வர பகவான் சேர்க்கையானது அரசு சார்ந்த அரசியல் சார்ந்த வட்டாரங்களில் இருக்கக்கூடிய பக்த கொடிகள் கொஞ்சம் பொறுமை நிதானத்தை பின்பற்ற வேண்டிய அவசியம் காணப்படுகின்றது. பலவிதமான அரசியல் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய கிரக அமைப்புகள் காணப்படுறது. ஆகையினால் அரசு சார்ந்த அரசியல் சார்ந்த பிரமுகர்கள் பொறுமை நிதானத்தோடு பிரார்த்தனைகள் செய்து கொண்டு இந்த காலகட்டங்களை சிந்திப்பது நல்ல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். 20/2/2025 தேய்பிறை அஷ்டமியானது வர்றது. வழக்கம் போல் நமது சொர்ணாகிருஷ்ண பைரவர் ஆலயத்தில் விசேஷ யாக வேள்விகள் நடைபெறும். பக்தர்கள் கலந்து கொண்டு இறையருளை பெறுமாறு அன்போடு அழைக்கின்றோம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றலை இயல்பாக பெற்ற மேஷ ராசி பக்த கொடிகளே, மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்க போறது. பஞ்சமஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் தசம லாபஸ்தானாதிபதியோடு சேர்ந்து சஞ்சரிக்கும் பொழுது பாக்யாதிபதி தனஸ்தானத்தை கடந்து வருவது என்பது அருமையான கிரக அமைப்பு. 3/6 வித்யாகாரகன் லாபஸ்தானத்தை கடந்து வருவது மாணவ செல்வங்களுக்கு கல்வியிலே பல சாதனைகளை நிகழ்த்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைக்க போறது. மாணவ செல்வங்கள் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்புகளையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு போட்டிகளிலும் கலந்து கொள்ளுங்கள். அபரிமிதமான வெற்றிகள் உங்களை நாடி வரும். ராசிநாதன் முயற்சி ஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது உங்களது தொடர் முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய வாரமா இந்த வாரம் அமைய போறது. உங்களுக்கு பிடித்த மகிழ்ச்சிகரமான பொருள்கள் உங்களை நாடி வரும். சில பொருட்கள் உங்கள் வீட்டுக்குள் வரும்பொழுது தானாக மகிழ்ச்சி பெருகும். சில பேருக்கு இந்த புதிய பொருள்களை வாங்குவது, ஷாப்பிங் போவது, ஒரு சின்ன பென்சில் சின்ன பேனாவாவது வாங்குவாங்க.
வீக்லி ஒன்ஸ் ஒரு பொருளை வாங்கி அந்த புதிய பொருள் உங்களது வீட்டுக்குள் வரும் பொழுது ஏற்படக்கூடிய அபரிமிதமான மகிழ்ச்சிகள் மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்க போறது. இருந்தாலும் உங்களது ராசிக்கு லாபஸ்தானத்திலே சனி பகவான் சூரிய பகவான் சேர்ந்து சஞ்சரிக்கும் பொழுது விரயஸ்தானத்திலே ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். செலவுகளை திட்டமிடுங்கள். தேவையில்லாத செலவுகளை முற்றிலுமாக தவிர்ப்பது குறைப்பது நல்லது. சஷ்டமஸ்தானத்திலே கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். விநாயகப் பெருமானை வழிபடுவது நல்ல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். காளையாக செயல்பட்டாலும் கனிவான உள்ளம் உடைய ரிஷப ராசி பக்த கொடிகளே, ரிஷப ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு லாபஸ்தானத்திலே உங்களது ராசி நாதன் சஞ்சரிக்கின்றார். ராகு பகவான் லாபஸ்தானத்தை சஞ்சரிக்கின்றார். 11வது ஸ்தானத்திலே சஞ்சரிக்கக்கூடிய ஒவ்வொரு கிரகங்களும் உங்களுக்கு அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும் என்ற ஜோதிட கோட்பாடுகள் உங்களது ஆழ் மனதில் இருந்தாலும் சுக்கிர பகவான் ராகு பகவான் சேர்க்கையானது அனுகூலத்தை கொடுக்குமா என்ற ஒரு வினா உங்களது ஆழ் மனதில் எழுகின்றது. சதுர்ஸ்தானாதிபதி தசமஸ்தானத்திலே பாக்யாதிபதியோடு சேர்ந்து சஞ்சரிக்கும் பொழுது பணியாற்றக்கூடிய இடங்கள்ல கவனம் தேவை. பணியாற்றக்கூடிய இடங்கள்ல கோப தாபங்களை தவிர்க்க வேண்டும். பணியாற்றக்கூடிய இடங்கள்ல புதிய முதலீடுகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். எதிர்பாராமல் ஏற்படக்கூடிய பயணங்கள்ல ஆரோக்கிய ரீதியான விஷயங்கள்ல கூடுதல் கவனத்தை சிந்திப்பது நல்லது. பஞ்சமஸ்தானத்திலே கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். குழந்தைகளுடைய வயிறு சம்பந்தப்பட்ட ஆரோக்கியம், குழந்தைகளுடைய உணவு பழக்க வழக்கங்கள், இதிலே கூடுதல் கவனத்தை செலுத்துங்கோ. அஷ்டமஸ்தானாதிபதி உங்களது ராசியை கடக்கும் பொழுது விலை உயர்ந்த பொருட்களை நினைவாற்றலோடு பத்திரப்படுத்துங்கள். சில சமயங்கள்ல முக்கியமான ஒரு பொருளை பத்திரமா வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க வைக்கிறோம் அப்படின்னு மறந்துடுவோம். அதுவும் இன்னைக்கு இந்த டெலிபோன் ரீதியான செல்போன் ரீதியான விஷயங்கள்ல ஒவ்வொன்றுக்கும் ஒரு பாஸ்வேர்டு தேவைப்படுறது. அந்தந்த சமயத்துல ஒவ்வொரு பாஸ்வேர்டை போட்டுறீங்க. ஆனால் ஒவ்வொரு பாஸ்வேர்டை ஒவ்வொரு நோட் புக்ல எழுதி வைக்கிறீங்க. அப்ப எந்த பாஸ்வேர்டு எதுல எழுதியிருக்கோங்கிறதே மறந்து போயிடுது. அதனால எதிர்காலத்துல நீங்க எவ்வளவு டெக்னாலஜி வந்தாலும் உங்களது பாஸ்வேர்டை எழுதி வைக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு சின்ன குறிப்பு வச்சுக்கோங்க. அதுல ஒவ்வொரு பக்கத்திலையும் இதற்கான பாஸ்வேர்டு இதுல இருக்குங்கிற மட்டும் அந்த பேஜில் நோட் பண்ணுங்க. இப்ப இன்னொரு பாஸ்வேர்டு நோட் பண்றீங்கன்னா அது அடுத்த பக்கத்துக்கு போயிடுங்க. ஏன்னா ஒரே பக்கத்துல ஒரு 10 பாஸ்வேர்டு எழுதினீங்கன்னா எந்த பாஸ்வேர்டு எதுக்குங்கிறது மறந்து போயிடும். அதனால அடுத்தது இதுல ரொம்ப விஷயங்களை, அதுவும் ஒரு வயதுல பெரியோர்களுக்கு நம்ம சிந்திக்க வேண்டிய கட்டாயம். பாஸ்வேர்டை மட்டும் எழுதுறாங்க, யூசர் நேம் என்னங்கிறத எழுத மறந்துடுறாங்க. அதனால எந்த விஷயத்திற்கு என்ன யூசர் நேம் போட்டிருக்கீங்க, என்ன பாஸ்வேர்ட் போட்டிருக்கீங்க, இதை ஒரு சின்ன ஒரு டைரி, ஒரு பேக்கெட் புக் வச்சுட்டு நீங்க எழுதினீங்கன்னா மறதியிலிருந்து உங்களை தற்காத்து கொள்ள முடியும். பணியாற்றக்கூடிய இடங்களில் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் அமைகின்றது. நல்வாழ்த்துக்கள். அன்பாக பேசி பண்பாக பழகக்கூடிய மிதுன ராசி பக்த கொடிகளே, மிதுன ராசியை சார்ந்த பக்த கொடிகள் கடுமையான வேலை பலுக்கள் காணப்படுறது. எந்த ஏஜ் குரூப்ல இருந்தாலும் சரி, உங்களுக்கு கடுமையான ஒரு வேலை பலுக்கள். இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத கோச்சார கிரக அமைப்புகள் ரீதியான காரணங்களை ஜோதிட ரீதியா நம்ம சிந்திக்கிறோம். ஆனால் அனுபவ ரீதியா இந்த சூழலை இந்த வாரத்துல எப்படி நீங்க திட்டமிடணும் அப்படின்னு கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. முயற்சி ஸ்தானாதிபதி பாக்யஸ்தானத்தை கடக்கும் பொழுது சப்தம தசமஸ்தானாதிபதி சயனஸ்தானத்தை கடந்து வர்றார். இதுல ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தேன்னா,
தசமஸ்தானம்னு சொல்லக்கூடிய 10ல ராகு பகவான் சுக்கிர பகவானுடைய சேர்க்கை காணப்படுறது. அப்ப நீங்க ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல உங்க நாக்குல தேனை தடவி வேலை வாங்குவாங்க. இந்த தேனை தடவி வேலை வாங்குறதுங்கிறது பல இடங்கள்லயும் நம்ம பார்க்கிறோம். அந்த வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வர வேண்டியது வரல அப்படிங்கும் பொழுதுதான் நம்ம நாக்குல தேனை தடவி வேலை வாங்கியிருக்காங்க அப்படின்னு தெரியறது. இந்த தேனை தடவி வேலை வாங்குறது அப்படின்னு என்னன்னா, இப்போ நீங்க உங்களுக்கு ஒரு பொருளுடைய உணர்வை, ஒரு பொருளுடைய தேவையை உங்களுக்கு தெரியப்படுத்தி அதனுடைய அறிமுகத்தை காட்டிட்டு உங்க வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பொருளை கொடுக்காம இருக்காங்கன்னு வச்சுங்க, அதுதான் நாக்குல தேனை தடவி வேலை வாங்குறது. இப்போ மிதுன ராசியை சார்ந்த பக்த கோடிகளுக்கு 10வது ஸ்தானத்துல சுக்கிர பகவான் ராகு பகவான் சஞ்சரிக்கிறார். அப்ப என்னன்னா, நீங்க எங்க ஒர்க் பண்ணக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகளை எடுத்துட்டாலும் சரி, பொதுப்பணியில் இருக்கக்கூடிய வேலைகளாக இருந்தாலும் சரி, கடுமையான வேலை பலுவை நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனா உங்களுக்கு தாகம் எடுக்குதே, தண்ணி குடிச்சிங்களா, பசிக்கிறதே சாப்பிட்டீங்களா, உங்களுக்கு கடினமா உழைச்சிட்டு இருக்கீங்களே ஓய்வு எடுத்துறீங்களா அப்படின்னு யாரும் கேட்க மாட்டாங்க. இந்த குடிக்கின்ற நீர், உண்ணக்கூடிய உணவு, ஓய்வு, இது 3ம் அவசியம். யாரும் உங்க கேட்கலையேன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறத விட, உங்களுக்கு எந்த நேரத்துல குடிநீர் குடிக்கணும், எந்த நேரத்துல உணவு சாப்பிடணும், எந்த நேரத்துல ஓய்வுக்கு நம்ம நேரத்தை ஒதுக்கணும் அப்படின்னு நீங்களே திட்டமிட்டால் ஒழிய உங்களுக்காக யாரும் உதவ முன்வர மாட்டார்கள். இத மைண்ட்ல வச்சுக்குங்க. 12வது ஸ்தானத்துல குரு பகவான் சஞ்சரிக்கும் போது செலவு நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் எதுக்காக பண்ணினீங்க? இந்த செஞ்ச செலவெல்லாம் நியாயமான செலவு மாதிரி தெரியும். ₹1 கூட நம்ம வெட்டி செலவு அழிக்கல, குடும்பத்திற்காக தான் எல்லாம் செஞ்சிருக்கோம். ஆனால் இந்த செஞ்ச செலவுகளுக்கான ஒரு அங்கீகாரம் கூட உங்களுக்கு குடும்பத்திலிருந்து கிடைக்கலையே அப்படிங்கக்கூடிய ஒரு தாக்கம் காணப்படலாம். மாணவர்கள் எஜுகேஷன்ல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இளைஞர்கள் நீங்க எந்த ஜாப்ல இருந்தாலும் இந்த சமயத்துல வேலையை ரிசைன் பண்றேன் அப்படின்னு சிந்திக்க வேண்டாம். வேலை அழுத்தங்கள் இருந்தாலும், வேலை பலு அதிகமாக இருந்தாலும், இந்த காலகட்டங்கள்ல நான் வேலையை ரிசைன் பண்ணிட்டு இன்னொரு ஜாபுக்கு போறேன் அப்படின்னு தீர்மானிக்காதீர்கள். அதே போல எந்த சுயதொழில் செய்யறவங்களாக இருந்தாலும், நான் நியூ பிசினஸ் ஆரம்பிக்க போறேன், வேற ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ண போறேன், இதெல்லாம் வேண்டாம். இருக்கிற இடத்துல செய்யற தொழிலை கான்சென்ட்ரேட் பண்ணி வரவேண்டிய வரவுகளை, பழைய பாக்கிகளை எல்லாம் நோட் பண்ணி போன் பண்ணி கேளுங்கோ. இந்த வாரத்துல ரொம்ப பொறுமை தேவை, நிதானம் தேவை, எச்சரிக்கை தேவை. அதே போல தந்தையினுடைய ஆரோக்கியத்துல ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் கவனிங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரியோர்களுக்கு, வயதில் முதியோர்களுக்கு பலவிதமான அடிப்படை எதிர்பார்ப்புகள் காணப்படுறது. பெற்றோர்களுக்கு ஏதாவது ஒரு அத்தியாவசியமான ஒரு தேவை இருக்கும். அந்த தேவைகளை குழந்தைகள் சிந்தித்து அவர்களுக்கு வாங்கி கொடுக்க வேண்டும் அப்படிங்கக்கூடிய சிந்தனைகளோடு செயல்படுங்க. பெருமாள் வழிபாடு பெருமையை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். கனிவான உள்ளம் உடைய கடக ராசி பக்த கொடிகளே, கடக ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரம் ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டிய வாரம். உங்களது ராசிக்கு குடும்ப ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவானும், சப்தம ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானும் 8வது ஸ்தானத்துல சஞ்சரிக்கின்றார். ஆனால் உங்களுக்கு சின்ன சிரமங்கள் ஏற்பட்டாலும் ஏதாவது ஒரு அனுகூலம் ஒண்ணு இந்த வாரத்துல கிடைக்க போறது. என்ன சாமி, எல்லாரும் 8வது ஸ்தானத்துல சூரிய பகவான் சனி பகவான் சேர்க்கை இருக்குன்னு சொல்றாங்க, நீங்க நல்லது நடக்கிறதுன்னு சொல்றீங்களே. 8வது ஸ்தானம் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்.
சனி பகவான் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட், இதை எடுத்துங்கோ. மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் அப்படிங்கக்கூடிய கான்செப்ட் உங்களுடைய இந்த ஜாதக ரீதியாக கிரகங்கள் ரீதியாக இந்த வாரத்தில் ஒரு ட்ரமாண்டஸான சேஞ்ச் ஏற்பட போறது. சட்டம பாக்யாதிபதி லாபஸ்தானத்தை சஞ்சரிக்கிறார். ஏதோ ஒரு விஷயம், ஒரு வீடு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அங்க வீடு போலாமா, இங்கேருந்து அங்க ஜாக போலாமா, ஒரு டிரான்ஸ்ஃபர் ஒன்று எதிர்பார்ப்பீங்க, இங்கேருந்து நமக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்குமா, இதெல்லாம் எதிர்பார்ப்பீங்க. ஆனால் அந்த ஆபீஸுக்கு போய் நீங்க சர்வீஸ் செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படுறது. நீங்க தான் இந்த ஜாபை கம்ப்ளீட் பண்ணுவீங்கன்னு உங்க சுப்பீரியர் டிசைட் பண்ணிட்டாரு. அதனால ஒரு இடமாற்றத்தை கொடுப்பார்கள். அதன் மூலமாக உங்கள் சாதனைகளை நீங்கள் நிரூபிப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம். அதே போல ஸ்டூடெண்ட்ஸுக்கும் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எஃபிஷியன்சி எபிலிட்டியை ப்ரூஃப் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஆசிரியர்களுடைய அன்பு, ஆதரவு, ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். இளைஞர்கள் வாழ்க்கையில பல சாதனைகளை நிகழ்த்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள் நாடி ஓடி வரும். இந்த சமயத்துல லாபஸ்தானத்துல குரு பகவான் சஞ்சரிக்கிறார். மாசி மாசத்துல பெண் பார்க்கலாமா, ஜாதகம் பார்க்கலாமா என்ற வினாக்களுக்கெல்லாம் மாசி மாத ராசி பலன் நிகழ்ச்சியில தெளிவான விளக்கங்களை கொடுத்திருக்கோம். அதையும் பாருங்கோ. அதற்கான லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம். கடக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு மாற்றங்களை பெற்று ஏற்றங்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் நாடி ஓடி வரும். விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் போது நினைவாற்றலோடு செயல்பட வேண்டும். மாணவ செல்வங்கள் யாரையும் நம்ப வேண்டாம். இன்றைய காலகட்டங்கள்ல யாரை நம்புவது, யாரை நம்பாமல் இருப்பது. அந்த காலத்துல எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்பிக்கை தான் வாழ்க்கை, நாம் ஒருவரை ஒருவர் நம்ப வேண்டும் அப்படின்னு பெரியவர்கள் தாத்தாலாம் சொல்லி கொடுப்பாங்க. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் எப்படி சொல்லி கொடுக்கறாங்கன்னா, நீ ஒரு பொது இடத்துக்கு போனா யாரையும் நம்பாத, யாராவது உணவு கொடுத்தால் வாங்காத. இது என்ன ஆயிடுதுன்னா, மனித நேயத்திற்கே ஒரு தடை போடக்கூடிய அமைப்புல காணப்படுறது. அப்ப மனித நேயம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது? மனிதனுடைய வாழ்வியல் எங்கே சென்று கொண்டிருக்கின்றது? இந்த விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சி மனிதர்களை எங்கே கொண்டு தள்ளப்போகின்றதோ என்ற பலவிதமான தாக்கங்களோடு பெரியோர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவைகளிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்வதற்கு இறைவனது தனிப்பெரும் கருணை மட்டுமே உறுதுணையாக இருக்கும் என்ற சிந்தனைகளை சிந்தித்து செயல்படுங்கள். நல்வாழ்த்துக்கள். எதையும் சிறப்பாக செய்யக்கூடிய சிம்ம ராசி பக்த கொடிகளே, சிம்ம ராசியை சார்ந்த பக்த கொடிகள் எதையும் சிறப்பாக செய்யக்கூடியவர்கள். இந்த வாரத்தில் உங்களுக்கு பலவிதமான யுக்திகள் தோன்ற போறது. உங்களுடைய செயல்திறன் அபரிமிதமான வெற்றியை பெற போறது. ஆனாலும் உங்களது ராசியின் நாதனாக இருக்கக்கூடிய சூரிய பகவானும் சட்டம சப்தம ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானும் சேர்ந்து சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். இந்த காலகட்டங்கள்ல கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்கள் மிகவும் பொறுமையை பின்பற்ற வேண்டும். இந்த கூட்டு தொழில்கள் செய்யக்கூடியவர்கள் கூட்டாளிகளிடத்திலே உடனடியாக தீர்மானங்களை சொல்ல வேண்டாம். நட்பு மட்டும்தான் ஆதாரம் என்று நட்பை மட்டுமே நம்பியிருக்கக்கூடியவர்கள் ஏமாறாமல் இருக்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் அமைகின்றது. உங்களுக்கு நட்பு கை கொடுக்காட்டாலும் இந்த வாரத்தில் சகோதர சகோதரிகளுடைய அன்பு ஆதரவு உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். முகம் தெரியாத வெளி நபர்களை நம்ப வேண்டாம். உங்களிடத்திலே பாசமாக இருப்பது போல், உங்களிடத்திற்கு பலவிதமான உதவிகளை செய்வது போல், உங்கள் தேவைகளை எல்லாம் கவனிப்பது போல் சில போலி நட்புகள் நாடி வரும். இந்த காலகட்டங்களில் அவைகளை நம்பாதீர்கள். அன்னோன் பர்சன், முகம் தெரியாத மனிதர்களை நம்ப வேண்டாம். முகம் தெரியாத நம்பரிலிருந்து வரக்கூடிய போன்களை எடுக்க வேண்டாம். முகம் தெரியாத பெரியோர்கள் வருகிறார்கள் என்று அன்பாக பண்பாக பேசக்கூடியவர்கள் போலி வார்த்தைகளை பேசி உங்களை மயக்குவார்கள். இந்த காலகட்டங்களில்
எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பேசக்கூடிய வார்த்தைகளை யோஜனை செய்து பேசுங்கள். வாக்குறுதிகள் கொடுப்பதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். விநாயகப் பெருமான் வழிபாடு வெற்றியை கொடுக்கும். நல் வாழ்த்துக்கள். கனிவான உள்ளம் உடைய கன்யா ராசி பக்த கொடிகளே, கன்யா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் நீங்கள் பெறுவீர்கள். சதுர் சப்தம ஸ்தானாதிபதி பாக்யஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள் நாடி ஓடி வரும். கன்யா ராசி சார்ந்த, கன்யா லக்னத்தை சார்ந்த குழந்தைகள் திருமணம் ரீதியான முயற்சிகளை செய்யும் பொழுது உங்களது முயற்சிகளை முடுக்கி விடுங்கள். இந்த காலகட்டங்களில் கோச்சார கிரக அமைப்புகள் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய வகைகளில் அமைஞ்சிருக்கு. கன்யா ராசி சார்ந்த இளைஞர்கள் வேலை வாய்ப்பு ரீதியான முயற்சிகள், போட்டித் தேர்வுகளை சந்திக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் இந்த காலகட்டங்களை சரியான விகிதத்தில் திட்டமிட்டு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். அரசு சார்ந்த, அரசியல் சார்ந்த விஷயங்களில் கூடுதல் மாற்றங்களை நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படலாம். சப்தமஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கும் பொழுது குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்க வேண்டும். உங்களது ராசியிலேயே கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். மனதில பலவிதமான தாக்கங்கள் ஏற்படுகின்றது, ஏக்கங்கள் ஏற்படுகின்றது. இந்த தாக்கத்திற்கும் ஏக்கத்தையும் சமாளிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? குருமார்களை தரிசிக்க வேண்டும். குரு பகவானுடைய அனுகிரகத்தை நீங்கள் சிந்திக்க சிந்திக்க உங்களது வாழ்க்கையில ஏற்படக்கூடிய தடைகள் விலகி நல்ல மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்கும். முருகப்பெருமான் வழிபாடு வெற்றியை கொடுக்கும். நல் வாழ்த்துக்கள். நாணமேடு சொர்ணகிருஷ்ண பைரவர் ஆலயத்தில் தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு மகா பைரவர் ஹோமம் நடைபெற்றது. அரியாங்குப்பம் கொம்யூன் எடையார்பாளையம் மேற்கு ஞானமேடு சப்தகிரி நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ பைரவர் சக்தி பீடத்தில் தைமாத தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு கலைமாமணி பைரவ குருஜி முத்துக்குருக்கள் நடத்திய ஸ்ரீ ஸ்வர்ணகிருஷ்ண பைரவர் ஹோமம், கலச பூஜை ஆகியவை நடைபெற்று பைரவருக்கு அபிஷேக பொடி, மஞ்சள், அரிசி மாவு, பால், தயிர், சந்தனம், இளநீர், பல வகை பழங்கள், நவதானியங்கள், பல்வேறு வாசனை திரவியங்கள் இவைகளால் அபிஷேகமும் ஹோமத்தில் பூஜை செய்த கலசத்துடன் ஆலயத்தை வலம் வந்து பைரவருக்கு கலசாபிஷேகமும், பைரவருக்கு தேனும் வெண்கடுகும் ஹோமத்துடன் தேனும் மாதுளம் பழமும் அபிஷேகம் செய்து சிகப்பு பட்டு வஸ்திரம், தாமரை மாலையும் சாற்றி மகாதீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு பைரவரை வழிபட்டு அவரின் அருளை பெற்றனர். தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் அருட்பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை பைரவ குறிச்சி கலைமாமணி முத்துக்குருக்கள் செய்திருந்தார். स्वामिने नमः नमः नमो नमः स्वर्णाविष्णुभैरवस्वामिने नमो नमः पुष्करदीपं दर्शयामि अग्निः तमेव भाङ्गमनुवादि सर्वं तस्य भासा सर्वमितं विभाति स्वर्णाविष्णुभैरवस्वामिने नमः दिव्यदीपं दर्शयामि. துல்லியமான துலா ராசி பக்த கொடிகளே, துலா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரத்துல ஒரு மனசு உடம்பு ரெண்டுமே சோர்ந்து போறது. இந்த உடல் சோர்வுக்கும் மனச்சோர்வுக்கும் என்ன காரணம் அப்படின்னா, லாபஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானத்திலே சதுர் பஞ்சமஸ்தானாதிபதியோடு சேர்ந்து பஞ்சமஸ்தானத்தை சஞ்சரிக்கிறார். உங்களுக்கு லாபஸ்தானாதிபதி சூரிய பகவான், சதுர் பஞ்சமஸ்தானாதிபதி 4, 5 குடையவர் சனீஸ்வர பகவான். இந்த சூரிய பகவானும் சனீஸ்வர பகவானும் 5வது இடத்துல சேரும் பொழுது இவ்வளவு நாள் நீங்கள் சேர்த்து வச்சிருந்த ஒரு பிசிக்கல் ஸ்ட்ரென்த் அண்ட் மென்டல் ஸ்ட்ரென்த் ரெண்டுமே குறைஞ்சிருக்கு. ஒரு வெற்றியாளருக்கு என்ன காரணம் அப்படின்னா, பிசிக்கல் ஸ்ட்ரென்த் மென்டல் ஸ்ட்ரென்த் ரெண்டுமே சேர்ந்தா தான் சக்சஸ் ரீச் பண்ண முடியும். பிசிக்கல் ஸ்ட்ரென்த் பிளஸ் மென்டல் ஸ்ட்ரென்த் ஈக்குவல் டு சக்சஸ். அப்ப ரெண்டும் சேரும் போது ரெண்டுமே வீக் ஆகுது.
ரெண்டும் வீக் ஆகும்போது என்ன ஆயிடுறதுன்னா சக்சஸ் உடைய ரேஷியோ கொஞ்சம் குறையிறது. இதுல முயற்சி ஸ்தானத்துக்கு அதிபதி 8வது ஸ்தானத்துல உட்கார்ந்துருக்கார். என்ன போங்க, எவ்வளவு முயற்சி பண்றது, காலையில ஏந்தா சாயங்காலம் வரைக்கும் முயற்சி முயற்சி முயற்சி. ஆனா ஈவினிங்காவது எனக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைச்சதுன்னா ஒரு திருப்தியா இருக்கும், ஒரு தெம்பா இருக்கும். சதா உழைச்சுட்டே இருக்கும், என்னைக்கு எனக்கு வெற்றி கிடைக்க போறது அப்படின்னு மனம் சோர்ந்து போயிடுறீங்க. கவலைப்படாதீங்க, உங்களது இஷ்ட தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்க. 2-7க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பாக்கியஸ்தானத்தை கடந்து வர்றார். இந்த 2-7 2வது ஸ்தானத்திற்கு தனஸ்தானம்னு பேரு, 7வது ஸ்தானத்திற்கு களத்திர ஸ்தானம் அப்படின்னு பேரு. இந்த 2-7க்கு அதிபதி பாக்கியஸ்தானத்தை கடக்கும் பொழுது சஷ்டமஸ்தானத்திலே ராகு பகவான் சஞ்சரிக்கிறார். இந்த ராகு பகவான் என்ன பண்ணுவார்னா ஒரு ட்ரமாண்டஸ் மேஜிக்கை கிரியேட் பண்ணுவார். நீங்க எதிர்பார்க்கறது கிடைக்காது, எதிர்பார்க்காதது கிடைக்கும். அப்ப என்ன பண்ணலாம்னா எதிர்பார்க்காதது கிடைக்கிறத வச்சுட்டு சந்தோஷப்படலாம் இல்லையா? இப்ப அந்த எதிர்பார்க்கறது கூட நீங்க எதிர்பார்க்கறது ஒரு சின்ன விஷயமா இருக்கும், எதிர்பார்க்காமல் கிடைக்கிறது பெருசா இருக்கும். ஒரு உதாரணம், நீங்க ஒரு இடத்துக்கு டிராவல் பண்றீங்க, நைட் நேரம் ஆயிடுத்து, ஒரு 2 வீலர் வந்தாலாவது ஏறி உட்காந்துட்டு போலாமா, ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டணுமே நினைப்பீங்க. அப்ப நீங்க நடந்து அப்படி ஓரமா வரீங்க பாருங்க, அப்ப ஒரு ஏசி கார் உங்க பக்கத்துல சார் வரீங்களா அப்படின்னு கேட்டா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி நீங்க எதிர்பார்க்கறத விட எதிர்பார்க்காமல் கிடைக்கிறது ஒரு பிரம்மாண்டத்தை கொடுக்கும். இந்த பிரம்மாண்டத்தை உங்களுக்கு ராகு பகவான் கொடுக்க போறார். அதனால நீங்க காலை முதல் மாலை வரை சோர்ந்து இருக்கீங்களே, அதை நினைச்சு கவலைப்படாதீங்க. உங்க ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ் என்னவோ அதை கரெக்டா பண்ணுங்க. நீங்க பாட்டுல உங்க கடமையை செஞ்சுட்டே வாங்கோ. அந்த கடமையை செஞ்சுட்டே வர வர இறைவன் உங்களுக்கு ஆற்றலை கொடுப்பார். ஒரே ஒரு விஷயம், யாரையும் நம்பாதீங்க. நீங்க என்ன பண்ணிடுறீங்க, உங்களை போல இல்ல சார்னு சொல்லிட்டா எல்லா உண்மைகளையும் சொல்லிடுறீங்க. இந்த விஷயத்துல நீங்க ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். யாரையும் நம்ப வேண்டாம், யாருகிட்டையும் ஆத்மார்த்தமா உண்மையை சொல்லிட வேண்டாம். குறிப்பா குடும்ப விஷயங்களை வெளியில தயவு செய்து பேசாதீங்க. நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளை வாங்கிட்டு உங்களுக்கே இடையூறுகள் பண்ணுவார்கள். அதனால பொறுமை தேவை, நிதானம் தேவை, எச்சரிக்கை தேவை. கோளறு பதிகத்தை பாராயணம் பண்றது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். விவேகம் மிக்க விருச்சிக ராசி பக்த கொடிகளே, விருச்சிக ராசி சார்ந்தவர்கள் விவேகம் மிக்கவர்கள். இன்னும் சொல்ல போனா அவர்கள் உண்டு, அவர்கள் வேலை உண்டு அப்படின்னு தான் நீங்க போயிட்டு இருக்கீங்க. ஆனா உங்களை தேடி சில வம்பு வளர்த்தா என்ன செய்வீங்க? நீங்க பாட்டுல ஒதுங்கி போயிட்டு இருக்கீங்க, சைலண்டா போறீங்க. பக்கத்துல இருந்து ஒருத்தர் ஒரு சைக்கிள்ல உங்க மேல மோதிட்டு எப்படி இருக்கீங்கன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஐயா, நான் பாட்டுல தேமேன்னு போறேன், என் மேல சைக்கிள்ல மோதிட்டு நீ என்னையே எப்படி இருக்கியன்னு கேக்குறீங்களே, அப்படிதான் நினைப்பீங்க. அஷ்டமஸ்தானத்துல செவ்வாய், அர்த்தாஷ்டம ஸ்தானத்துல சனி பகவான். 4வது ஸ்தானத்திற்கு அர்த்தாஷ்டமம், அஷ்டமம்னா 8, அர்த்தாஷ்டமம்னா 8ல பாதி 4. உங்க ராசிக்கு 3-4க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் அர்த்தாஷ்டம ஸ்தானத்துல இருக்கார். உங்கள் ராசிநாதன் அஷ்டமஸ்தானத்துல இருக்கார். அப்ப என்ன பண்ண முடியும்? ஒரு சரியான பிராக்கெட்டுக்குள்ள உட்கார்ந்துருக்கீங்க. நீங்க அந்த பிராக்கெட்ல இருந்து எஸ்கேப் ஆகணும்னு நினைக்க முடியாது. ஆனால் அந்த பிராக்கெட்ல இருந்துட்டே நீங்க ஒரு நல்லதை செய்யலாம். அந்த நல்லதை யார் செய்ய போறார்னா தன பஞ்சமஸ்தானாதிபதி 2-5 கூடிய குரு பகவான் உங்களுக்கு அந்த பிராக்கெட்ல நீங்க இருந்தாலும் ஒரு நல்லதை செய்யக்கூடிய வாய்ப்பை கொடுக்க போறார். நீங்க எங்கேயும் போக வேண்டாம், ஒரு நல்ல தகவல் உங்களை நாடி வரும். ஒரு பெரியவர் உங்களை தேடி வருவார். அப்ப என்னன்னா நீங்க இருக்கிற இடத்துல நல்லதை மட்டும் நினைச்சுக்கிட்டு இருங்க, உங்களை தேடி நல்லது வரும். நீங்க அந்த இடத்துக்கு போக முடியலன்னு ஏன் வருத்தப்படுறீங்க? உங்களை தேடி வரும்போது அந்த நல்லதை நீங்க பயன்படுத்திக்கலாம் இல்லையா? தன பஞ்சம ஸ்தானாதிபதியினுடைய பார்வை உங்க ராசி மேல விழறது.
நீங்க அதனால செவ்வாயினுடைய நிலையை நினைச்சோ சனி பகவானுடைய நிலையை நினைச்சோ கவலைப்படாதீங்க. உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் உங்களை நாடி ஓடி வரப்போறது. அதனால கவலைப்படாதீங்க. தசமஸ்தானாதிபதி சதுர்ஸ்தானத்துல சனி பகவானோடு சேர்ந்து சஞ்சரிக்கிறார். இந்த ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. சைன் பண்ணும்போது பார்த்து சைன் பண்ணுங்க. கீழே இருக்கிறவர்கள் எப்படி வேலை செஞ்சாங்கன்னு தெரியாது. அவ செய்யக்கூடிய தவறுகள் நீங்க பொறுப்பேற்றுக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். அதனால ரொம்ப பொறுமை தேவை, ரொம்ப ரொம்ப நிதானம் தேவை, ரொம்ப ரொம்ப எச்சரிக்கை தேவை. இந்த விருச்சிக ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு பஞ்சமஸ்தானத்துல ராகு பகவான் சஞ்சரிக்கிறார். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துங்க. வயறு சம்பந்தப்பட்ட உங்களுக்கு சரியான நேரத்துக்கு ஃபுட்டு கிடைக்காது. சரியான நேரத்துக்கு ஃபுட்டு கிடைச்சா சாப்பிட முடியாது. அதாவது சில சமயங்கள்ல உங்களுக்கு பசி எடுக்கும், ஆனா அங்க சமையல் லேட் ஆயிடும். அவங்க சமையல் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க, நீங்க போய் சாப்பிட முடியாது. ஏதோ ஒரு காரணத்தினால அந்த உண்ணக்கூடிய உணவை சரியான நேரத்துக்கு சாப்பிட முடியல. அதனால வயிறு சம்பந்தப்பட்ட இடையூறுகள் வருது. கோப தாபங்களை குறைச்சிக்குங்க. நீங்க டென்ஷன் ஆகி பிரயோஜனம் இல்லை, கோபப்பட்டு பிரயோஜனம் இல்லை. அட்டமஸ்தானத்துல செவ்வாய் பகவான் இருக்கார். கோபப்பட்டு எந்த காரியத்தையும் சாதிக்க முடியல அப்படின்னு அனுபவம் வாய்ந்தவர்கள் கூறுகிறார்கள். அதே போல எந்த விஷயத்துக்கும் டென்ஷன் ஆகியும் பிரயோஜனம் இல்லை. எந்தெந்த நேரத்துல எது நடக்கணுமோ அது நடக்கிறது. அதனால டென்ஷன், கோபம் இவைகளை தவிர்த்திடுங்க. பசிக்கு உணவு கிடைக்கலையேன்னு கவலைப்படாதீங்க. உங்களுக்கு எது தேவையோ அதை கொஞ்சம் கையில வச்சுக்குங்க. அதுவும் இந்த வயசுல பெரியவர்கள், இந்த டயபெட்டிஸ் சம்பந்தமா இருக்கிறவர்கள் படுற பாடு அவங்களுக்கு தான் தெரியும். அதனால நீங்க யாரையும் தொந்தரவு பண்ண வேண்டாம். உங்களுக்கு எது ஒத்துக்குமோ, பசிச்சதுன்னா கொஞ்சோண்டு அதை சாப்பிட்டுட்டு ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. குரு பகவானுடைய அனுகிரகம், முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தை பிரார்த்தனை பண்ணுங்க. மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். தன்னம்பிக்கை உடைய தனுர் ராசி பக்த கொடிகளே, தனுர் ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு கடந்த சில வாரங்களை ஒப்பிடும் பொழுது இந்த வாரம் ஒரு சக்சஸ்ஃபுல் வீக் அப்படின்னு சொல்லலாம். அதற்கு என்ன காரணம்னா, உங்களது ராசிக்கு லாபஸ்தானாதிபதி சதுர்கேந்திர ஸ்தானத்திலே சஞ்சரிக்கிறார். இப்ப இந்த லாபஸ்தானாதிபதி சதுர்கேந்திர ஸ்தானத்தை சஞ்சரிக்கும் பொழுது ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன் உங்களுக்கு கிடைக்க போறது. ஆனால் கூடவே ராகு உட்கார்ந்திருக்கார். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சுக போகங்கள் சரியான விகிதத்தில உங்களுக்கு கிடைச்சிருக்கா அப்படின்னு மெஷர் பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு நடக்கக்கூடிய தவறுகள், இந்த இல்லீகல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருது இல்லையா, இதுல எல்லாம் ரொம்ப ரொம்ப காஷியஸா இருங்க, கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. இப்ப ஒருத்தர் உங்கள்கிட்ட ஒரு பென்சிலை கொடுக்கிறார் அப்படின்னா, இந்த பென்சிலை யார் கொடுக்கிறா, எதற்காக கொடுக்கிறா, அந்த பென்சிலை நம்ம வாங்கலாமா, வாங்கிறதுனால என்ன பிளஸ் என்ன மைனஸ் என்ன, அப்படி ஒரு 5 நிமிஷம் சிந்தனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த டீலிங்ல இறங்குங்க. அவசரப்பட்டு எந்த டீலிங்கும் தவிர்த்துடுங்க. இதுக்கு என்ன காரணம்னா, பஞ்சம ஸ்தானாதிபதியினுடைய பார்வை உங்க ராசி மேல விழருது. அவர் ஒரு அவசரத்தை கிரியேட் பண்ணுவார், ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணுவார். இந்த சமயத்துல நீங்க ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். தனுராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு பாக்யாதிபதி முயற்சி ஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது உங்களது தொடர் முயற்சிகள் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். நீங்க எதிரே பார்க்கல, பல மாசமா எதிர்பார்த்த ஒரு விஷயம் இந்த வாரம் நடக்க போறது, அது அனுகூலத்தை கொடுக்க போறது. வீடுகள், மனைகள், நிலங்கள் வாங்கணுங்கிற சிந்தனைகள் அனுகூலத்தை கொடுக்க போறது. சகோதர சகோதரிகளுடைய அன்பு, ஆதரவு அனுகூலத்தை கொடுக்க போறது. ஆனா ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல குழப்பங்களை சமாளிப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். தசமஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். அங்க இருக்கக்கூடிய குழப்பங்கள், குறிப்பாக மேல் அதிகாரிகள், இந்த சில ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு காரியம், ஒரு ஃபைல் பக்காவா ஒர்க் அவுட் பண்ணிட்டாங்க, அனுகூலம் மாறுதுன்னா இந்த கிரெடிட் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, மேலதிகாரிகள் ஏத்துப்பாங்க. இந்த வேலையெல்லாம் நல்லா கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா மேலதிகாரிகள் பாராட்டுக்களை ஏற்றுக்கொள்வார்கள். ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா கையை காட்டிடுவாங்க, இந்த ப்ராப்ளத்தை அவர் செஞ்சாரு, இவர் செஞ்சாருன்னு. அப்ப
இந்த சமயத்துல மேல் அதிகாரிகளிடத்துல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய வாரமா இந்த வாரம் அமைகின்றது. அபயராகு அனுகிரக கேதுவை வழிபடுவது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். மகத்தான மகர ராசி பக்த கொடிகளே, மகர ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு சதுர் லாபஸ்தானாதிபதி சஷ்டமஸ்தானத்தை கடந்து வருவது அருமையான அமைப்பு. இந்த வாரத்தில் தடைகள் எல்லாம் விலக போறது. எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்களோ அந்த பிரார்த்தனைகள்லாம் இந்த வாரத்தில் வெற்றியை கொடுக்க போறது. சிலர் கேட்குறாங்க, நான் பல முறை முயற்சி பண்ணேன், இந்த வீட்டு பூஜை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம், மன பூஜை போடணும்னு நினைக்கிறோம், இடம் இருக்குங்க சாமி, ஆனா அதை கட்டுறதுக்கு பல முறை முயற்சி பண்ணியும் எதனாலயோ தடை வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறாங்க இல்லையா. அவங்களுக்கெல்லாம் நீங்க ஒரு நல்ல நாளா பார்த்து மனபூஜை போடுங்க. இந்த மனபூஜை போடுறதுல கூட பலவிதமான சூக்ஷ்மங்கள் காணப்படுறது. பூமி காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களது ஜனனகால ஜாதகத்துல எப்படி இருக்கார், கோச்சார அமைப்புகள்ல எந்த இடத்துக்கு வந்திருக்கார், அதோட ஒரு 6 விதமான விஷயங்கள், அந்த 6 ஸ்டேஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஹவுஸ்ல நம்மளுடைய ரெகுலர் கிளைண்ட்ஸுக்கெல்லாம் தெரியும். அந்த 6 ஸ்டேஜை சரியான விகிதத்தில் ரீச் பண்ணிட்டாங்கன்னா உங்க ஹாப்பி ஹோமை சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிடலாம். மகர ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு சதுர் லாபஸ்தானாதிபதி 4-11 கூடைய செவ்வாய் பகவான் 6வது ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது முயற்சி ஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். குரு பகவான் 5வது ஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். இந்த சமயத்தில் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள், குறிப்பாக வீடுகள், மனைகள், நிலங்கள் சம்பந்தப்பட்ட முயற்சிகள், ரொம்ப நாளா வீடு வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா, இந்த வாரத்தில் நீங்க அதை சக்சஸ் ஆக்கிடலாம். அதை எப்படி சக்சஸ் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஜனனகால ஜாதகத்தை பார்த்துட்டு பிளான் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு கையில வீடு வாங்கறதுக்கான ஃபண்டும் மொபைலைஸ் பண்ணிட்டீங்க, இடமும் சூஸ் பண்ணிட்டீங்க, கட்ட ஆரம்பிக்கணும். எப்படி ஆரம்பிக்கணும், எப்படி கட்டுறது, அதுக்கு அருமையான வாரமா இந்த வாரம் அமைய போறது. உங்களது தொடர் முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறது. இப்ப மகர ராசியை சார்ந்தவர்கள் எந்த ஏஜ் குரூப்ல இருந்தாலும் ரொம்ப பிஸியான ஆக்டிவிட்டிஸ்ல இருப்பீங்க. காலம்பரை எழுந்திருக்கிறது தான் தெரியும், நைட்டு 11 மணிக்கு அப்பாடான்னு போய் ரெஸ்ட் எடுக்க போவீங்க. அப்ப இவ்வளவு ஹார்ட் ஒர்க்கா அப்படின்னு ஒரு மனசு கேட்கும், இன்னொரு மனசு சொல்லும் இந்த வயசுல இந்த ஹார்ட் ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லும். அதே போல ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு ட்ரமாண்டஸான growth. ஆனா இந்த வாரத்துல ஒரே ஒரு விஷயம், யாரையும் நம்பி கேஷ் கொடுக்காதீங்க. தனஸ்தானத்துல அஷ்டமஸ்தானாதிபதி சஞ்சரிக்கிறார். கேஷ் ஹேண்ட்லிங் ரொம்ப ரொம்ப ஆன்லைன் டிரான்சாக்ஷன். ஏன்னா கேஷ் கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு நீங்க யூபிஐ டிரான்சாக்ஷன் பண்ணலாமான்னு கேட்கக்கூடாது. அன்னைக்கு கேஷ் டிரான்சாக்ஷனா இருந்தது, இன்னைக்கு யூபிஐ டிரான்சாக்ஷனா மாறிடுது. அப்ப இன்னைக்கு யூபிஐ டிரான்சாக்ஷன்லயும் நீங்க ரொம்ப ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணணும். இந்த வீக்ல நீங்க செய்ய வேண்டிய ரெகுலர் எக்ஸ்பென்ஸை மட்டும் நீங்க ஆன்லைன்ல டிரான்சாக்ஷன் பண்ணுங்க. ஆன்லைன்ல டிரான்சாக்ஷன் பண்ணுங்க. தேவையில்லாத செலவுகளை முற்றிலுமாக தவிர்த்துடுங்க. இந்த வாரம் பல மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்க போறது, ஏற்றங்களை கொடுக்க போறது. 2வது ஸ்தானத்துல சனி பகவான் சூரிய பகவான் சேர்க்கை என்பது கொஞ்சம் கூடுதல் கவனம், கூடுதல் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய வாரமாக அமைய போறது. இருந்தாலும் முயற்சி ஸ்தானத்தை சஞ்சரிக்கக்கூடிய ராகு பகவான் அபரிமிதமான முன்னேற்றங்களையும் மாற்றங்களையும் உங்களுக்கு வழங்க போறார். நல்ல மாற்றங்கள், நல்ல ஏற்றங்களை கொடுக்கும். மகர ராசி சார்ந்த பக்த கொடிகள் சனிக்கிழமையில் விரதம் இருப்பது, பெருமாள் வழிபாடு செய்வது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல் வாழ்த்துக்கள். என்றும் நிறை குணமாய் திகழக்கூடிய கும்பராசி பக்த கொடிகளே, கும்பராசி சார்ந்த பக்த கொடிகள் இந்த வாரத்துல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருங்கோ. உங்க ராசியிலேயே சூரிய பகவான் சனீஸ்வர பகவான் சேர்க்கை. ரொம்ப மனசுக்குள்ள சம்பந்தம் இல்லாத எண்ணங்கள்லாம் தோன்றது. சில சமயங்கள்ல ரொம்ப பயமான எண்ணங்கள்லாம் தோன்றது அப்படின்னு கவலைப்பட்டு இருப்பீங்க.
தன லாபஸ்தானாதிபதி சதுர்ஸ்தானத்துல சஞ்சரிக்கிறார். சில சமயத்துல உடம்பு ரொம்ப சோர்ந்து போறது. சில பேர் சொல்லுவாங்க, உடம்பெல்லாம் போட்டு முறிக்கிறது சாமி, சரியா தூக்கம் வரமாட்டேங்கிறது. ஒண்ணு எதிர்காலத்தை நினைச்சு பயமா இருக்கு, இல்ல கடந்த காலத்தை நினைச்சு கவலையா இருக்கு. இது ரெண்டுமே தவிர்க்கணும். கடந்த காலத்தை நினைச்சு கவலைப்பட்டு பிரயோஜனம் கிடையாது. எதிர்காலத்தை நினைச்சு பயந்துட்டு உட்கார முடியாது. உங்க கடமையை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு ஃபேவரான அனுகூலமான கிரகம் அப்படின்னு சிந்திக்கும் பொழுது சதுர் பாக்யாதிபதி தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். ஒரு அன்எக்ஸ்பெக்டட் இன்கம் உங்க கைக்கு வந்து சேரும். இதுல ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க கவனிக்கணும். 4-9 கூடிய சுக்கிர பகவான் தனஸ்தானத்தை கடக்கும் பொழுது எதிர்பாராத பொருளாதார வரவுகள் வரும் என்ற ஜோதிட சாஸ்திரத்தை நீங்கள் சிந்தித்தாலும், தனஸ்தானத்துல ராகு பகவான் சுக்கிர பகவான் சேர்க்கை சஞ்சரிக்கிறதுனால வரக்கூடிய வரவுகள் எங்கிருந்து வர்றது, யார் மூலமா வர்றது? ஏன்னா 8வது ஸ்தானத்துல கேது உட்கார்ந்துருக்கார். அப்ப இன்னைக்கு எல்லாம் சொல்றாங்க இல்லையா, நம்மள பலவிதமான ரூபங்கள்ல பிடிக்கிறதுக்குன்ட்டு, அதாவது இவங்களை ஏதாவது ஒண்ணுல மாட்ட விடணும் அப்படின்னு யாராவது திட்டமிட்டு ஏதாவது ஒரு செயல் செஞ்சிருப்பாங்க. நான் எந்த விதமான தவறுமே செய்யல, மாட்ட விடணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு டிராமாவை ஏற்படுத்திட்டாங்க அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா. அதை போல உங்கள் எதிரிகள் உங்களுக்கு வலை விரிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டு. அவர்கள் வலை விரிப்பதற்கு தயாராக இருக்கும் பொழுது நீங்க அந்த வலையில விழாம இருக்கிறதுக்கு குலதெய்வ வழிபாடு செய்யுங்கோ. அதனால எந்த விதமான சூழ்நிலைகள்லையும் உங்களை சுத்தி ஒரு பார்வை பாருங்கோ. தமிழ் இலக்கியங்கள்ல அரிமா நோக்கு அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. காடுகள்ல சிங்கங்கள் நடந்து போகும்போது கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படி திரும்பி ஒரு பார்வை பார்க்குமா, பின்னாடி யார் வரா, நம்மளை யார் கவனிக்கிறா அப்படின்னு பார்க்குமா. அதுக்கு அரிமா நோக்கு அப்படின்னு தமிழ் இலக்கியங்கள் வர்ணிக்கிறது. அதை தான் இன்னைக்கு லயன்ஸ் கிளப் அப்படின்னு கொண்டாடுறாங்க. எல்லோரும் சிங்கங்களாக மாற்றுகிறார்கள். அப்ப தமிழ் இலக்கியங்கள்ல இருக்கக்கூடிய அரிமா நோக்கு என்ற சிந்தனையை இன்றைய நடைமுறை வாழ்க்கையிலையும் நம்ம லயன்ஸ் கிளப் அப்படின்னு வச்சிருக்கோம் அப்படின்லாம் பார்க்கிறோம் இல்லையா. அதனால நீங்க அந்த அரிமா நோக்கு என்ற சிந்தனைகளை சிந்தித்து கொஞ்சம் தூரம் நடந்து வந்தீங்கன்னா பின்னாடி யார் வரா, எதுக்காக வரா அப்படிங்கிறத ஒரு சிங்கத்தை போல் செயல்பட வேண்டிய வாரம் இந்த வாரம் அப்படின்னு சிந்தித்து செயல்படுங்கள். நல்வாழ்த்துக்கள். அன்பு பண்பு பாசம் மிக்க மீன ராசி பக்த கொடிகளே, மீன ராசி சார்ந்தவர்கள், சுவாமி எங்களுக்கு எப்ப நல்ல காலம் வரும், ஆபீஸ்ல வேலை ஜாஸ்தியா இருக்குன்னு நினைச்சு நம்ம ராசி பலனை பார்த்தா வீட்டுக்கு வந்தா வீட்டு வேலை ஜாஸ்தியா இருக்கு, வீட்டுல வேலை ஜாஸ்தியா இருக்கு, எங்கேயாவது போலான் அப்படின்னு கிளம்பினோம்னா டிராபிக்ல போய் மாட்டிக்கிறோம். அந்த டிராபிக்ல இருந்து நான் வெளில வர்றதுக்கு 1 மணி நேரம் ஆறுது, ஏண்டா வெளில வந்தோன்னு நினைக்கிறோம். அப்ப இந்த மீன ராசி சார்ந்தவர்கள் எப்படி கஷ்டப்படுறாங்கன்னா, ஆபீஸ்ல இருந்தா ஆபீஸுடைய சுமை தாங்க முடியலன்னு வீட்டுக்கு வராங்க, வீட்டுக்கு வந்தா வீட்டு சுமை தாங்க முடியலன்னு வெளில வராங்க, வெளில வந்தா இந்த டிராபிக்ல மாட்டிட்டு முழிக்கிறமே அப்படின்னு கவலைப்படுறாங்க. அப்ப எங்க போறது, எங்க போறது? வீட்டுக்கு போனா அங்கேயும் ஒரு டென்ஷன், ஆபீஸுக்கு போனா அங்க ஒரு டென்ஷன், வெளியில போவோம்னு போனா அங்க டிராபிக் டென்ஷன். அத போல தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா 12வது ஸ்தானத்துல சூரிய பகவான் சனி பகவான், சம்பந்தமே இல்லாத செலவுகள். இந்த செலவை எப்படி நம்ம டாலரேட் பண்றது, எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு கவலைப்படுறீங்க. இதுல உங்க ராசியிலேயே வேற ராகு பகவான் உட்கார்ந்து இருக்காரு. இந்த ராகு பகவானும் சுக்கிர பகவானும் சேர்ந்து மனதுக்குள்ள ஒரு பிரம்மாண்டமான எதிர்பார்ப்பு, நியாயமான எதிர்பார்ப்பு தான், ஆனா அது ஃபுல்ஃபில் ஆகலையே. நமக்கு பசிக்கிறது அப்படின்னா யார் உணவு கொடுக்கறா, நமக்கு கண்ணில் கண்ணீர் வருது அப்படின்னா யார் கண்ணீரை துடைக்கிறா, நம்ம ஒரு சாதாரண எளிமையான மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சப்போர்ட் கூட எனக்கு இல்லையே அப்படின்னு கவலைப்பட்டு இருக்கீங்க. இதுல யாராவது வர்றவங்க போறவங்க ஏதாவது ஒரு கவலையை வேற நம்மள்கிட்ட கொளுத்தி போட்டு போயிடுவாங்க. இந்த வீட்டுகளுக்கு நண்பர்கள்
உற்றார் உறவினர்கள் நம்மளை பார்க்க வரேன்னு வருவாங்க. அவங்க பார்க்க வரேன்னு நமக்கு ஏதாவது நல்லதோ உதவியோ செய்ய மாட்டாங்க. நம்ம வீட்டில் 2 மணி நேரம் உட்காந்து நம்ம வீட்டில் காஃபி டிஃபன் சாப்பிட்டுட்டு நம்மளையே பயமுறுத்திட்டு போயிடுவாங்க. நம்மளை பயமுறுத்திட்டு அவங்க வந்துட்டு போனோன்னே நைட்டு தூக்கம் வராது. ஏன்னா வர்ற நண்பர்கள் நீ கவலைப்படாத, நான் இருக்கேன், நாங்கள் என்ன விட்டுற போறோமா அப்படின்னா நட்பு, நாங்கள் சொந்த பந்தம் இருக்கோம், நீ எல்லாம் இன்னும் நல்லதே நடக்கும் அப்படின்னு ஒரு மோட்டிவேஷன் கொடுத்தா பரவாயில்ல. உடனே அவங்களையும் பயமுறுத்திட்டு உங்களுக்கு நீங்க ஜாதகம் பார்த்தீங்களா, எங்கேயாவது போய் குறி கேட்டீங்களா, யாராவது செய்வினை வச்சிருக்காங்களா அப்படின்னு கொளுத்தி போட்டாங்கன்னா நைட்டு தூக்கம் வராது. அதை போல இந்த மீன ராசியை சார்ந்தவர்கள் நீங்க இந்த சமயத்துல யார் எது சொன்னாலும் ஸ்டெடியா இருக்கணும். யார் இன்னொன்னு தேவையில்லாம யார்ட்டையும் பேசாதீங்க. இப்ப கிரகங்கள் எந்த கிரகங்களும் உங்களுக்கு அனுகூலமா இல்லை. 3-8க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்க ராசியை கடந்து வரார். ஒரு கம்ஃபர்டபுளா உட்கார்ந்துட்டு தியானம் பண்ணுங்க, யார்கிட்டையும் பேசாதீங்க, பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷனை படிங்க, பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷனை கேளுங்க. இப்போ நிறைய பாசிட்டிவ் தாட்ஸ் புக்ஸ் இருக்கு, அதை படிக்கிறவங்க படிங்க. இல்லையா வயசாகி போச்சு சாமி எனக்கு எல்லாம் படிக்கலாம் முடியலன்னா யூடியூப்ல பாசிட்டிவ் தாட்ஸ் அப்படின்னு நீங்க போட்டீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். போட்டு வச்சுட்டு கேளுங்க ஒரு 1/2 மணி நேரம். இன்னைக்கு கிரகங்கள் அனுகூலமாக இல்லை. உங்கள்கிட்ட நண்பர்களோ உற்றார் உறவினர்களோ குடும்பத்தார்களோ யார் வந்தாலும் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பூதாகாரமாக்கி பயமுறுத்திடுவாங்க. பயப்படாதீங்க. இறைவனது தனிப்பெரும் கருணை உங்களுக்கு நல்லதை செய்யும். நாளை இறைவனது திருவருள் நமக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கக்கூடிய தன்னம்பிக்கையோட இந்த வாரத்தை பிரார்த்தனை பண்ணுங்க. நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் நிச்சயமாக உங்களது வாழ்க்கையில நல்ல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும். தேவையில்லாத செலவுகளை பண்ணாதீங்க, தேவையில்லாத பயத்தை தவிர்த்திடுங்க, தேவையில்லாத குழப்பத்தை சிந்திக்காதீங்க. பகவான் அனுகிரகம், மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய அனுகிரகம் நமக்கு அனுகூலம் வெற்றியை கொடுக்கும் என்ற பிரார்த்தனை நிச்சயமாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். அனுகிரகவத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. புதுவை ஸ்ரீ பைரவ சக்தி பீடத்தில் பிரதி தேய்பிறை அஷ்டமி மற்றும் வளர்பிறை அஷ்டமி தினங்களில் மாலை 4 மணிக்கு பைரவ குருஜி நடத்தும் ஸ்ரீ சொர்ணாகிருஷ்ண பைரவ சர்வ காரிய சித்தி மகாயாகம். இந்த யாக பூஜைகளை பங்கு பெற்று கொள்ளும் பொழுது நினைத்தது நடக்கும், கேட்ட வரம் கிடைக்கும். மேலும் ஹோம பூஜையில் வைத்து பூஜை செய்த பைரவருடைய ரக்ஷை, பைரவருடைய நாணயம், ஸ்ரீ சொர்ணாகிருஷ்ண பைரவருடைய சக்கரம் ஆகியவை பக்தர்களுக்கு வழங்கி வருகின்றோம். மேலும் விவரங்களுக்கு 8300054499. அனைவரும் வருக, பைரவர் திருவருள் பெறுக. அனுமதி இலவசம்.